டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது சிபிஐ இந்த கரூர் விவகாரத்தை விசாரிக்கும். அதை எஸ்ஐடி ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையிடுவாங்க அப்படின்னு. முதல்ல இந்த தீர்ப்பை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்ல, இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தான். ஏன்னா கடந்த வாரம் இங்க உயர் நீதிமன்றத்துல ஒரு நாடகம் அரங்கேறியதை நம்ம பார்த்தோம். நம்ம அந்த நீதிமன்றத்தில் நடந்ததை நம்ம விட்டுருவோம். ஆனா அரசு எந்த அளவுக்கு இந்த விசாரணையில இந்த சம்பவத்துல நேர்மையா நடந்துக்குது அப்படின்றத ரொம்ப நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. சோ அத உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக எடுத்து பல விஷயங்களை இதுல எங்க தவறு நடந்திருக்குன்றத சுட்டி காட்டியும் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். உண்மையிலே நீதித்துறை மேல நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு உறுதிப்படுதுன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா தாவேகா சிபிஐ விசாரணைக்கு ஒரு எதிரான ஒரு கொள்கை கொண்ட கட்சி. ஆனா இப்ப சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லும் போது தாவேகாவினர் தங்க வெற்றி அப்படின்ற கொண்டாடுறதோ இது ஏதோ முரணா இருக்கோ? இல்ல நம்ம ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்தணும். முதல்ல சிபிஐக்கே எதிரானது தாவேகா அப்படின்றது கிடையாது நரேட்டிவ். இங்க ஒரு தமிழக அரசு இருக்கும் பொழுது அந்த அரசினுடைய புலனாய்வு, அந்த அரசினுடைய விசாரணை அமைப்பு, காவல்துறை இதெல்லாம் செயலற்று போயிடுச்சா, நீங்க ஏன் சிபிஐக்கு போறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளை இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு தாவேகா போன மாதிரி அதை ஒரு மாதிரியான அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி திரித்து அந்த கேள்விகளா முன்வைக்கிறாங்க, விமர்சனங்களா முன்வைக்கிறாங்க. நான் முக்கியமா தெளிவுபடுத்த விரும்புறேன். சிபிஐ விசாரணையை இந்த இடத்துல தாவேகா முன்வைக்கவில்லை. அவங்களுடைய பிரேயர்ல ரொம்ப தெளிவா இருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் தலையீட்டின்படி ஒரு எஸ்ஐடி அமைச்சு நீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வச்சு நீங்க ஒரு விசாரணை குழுவா இங்க போடணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய பிரேயர். இங்க உச்ச நீதிமன்றமே இங்க சிபிஐக்கு பரிந்துரைத்திருக்கிறது அப்படின்றதுதான் உண்மை. ஆனா அதை வேற மாதிரி திரிச்சு இங்க பேசுறாங்க. முதல் விஷயம், இங்க சிபிஐ தேவையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையுடைய அடிநாதத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்க ஆரம்பத்துல இருந்தே பேசினது என்னன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு துயர சம்பவத்துக்கு முக்கிய காரணம், ஒட்டுமொத்த காரணம் தாவேகா அப்படின்ற ஒரு நரேஷன் செட்டப் அப்படின்றது ஒரு மீடியா ட்ரையலாவே நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தது. 15 நாளா இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. அந்த செட்டப் எப்படி இருந்தது அப்படின்னா, அரசு இயந்திரமும், காவல்துறையும், அரசாங்க அதிகாரிகளும், மீடியாக்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அவதூற ஒரு கட்சி மேல சுமத்துற மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அருணா ஜெகதீசன் அப்படின்ற ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைச்சு விசாரணை அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு பக்கம் வெளி நான் எங்க சைட்ல இருக்கக்கூடிய நியாயங்கள் எல்லாம் வெளி வைக்கிறது அப்படின்றது சட்டப்படி இது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா விசாரணை இவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே அவங்க பேசணுமான்னு கேட்டீங்கன்னா பேசணும். ஆனா அது எங்க பேசணும்னா அந்த விசாரணை ஆணையத்துக்கு முன்னாடி பேசணும், இல்லைன்னா நீதிமன்றத்துல போய் பேசணும். இவங்க வழக்காடு மன்றத்துல இதெல்லாம் முன்வைக்க வேண்டியதை மக்கள் மன்றத்துல எடுத்துட்டு வச்சு இங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அத இங்க எந்த அளவுக்கு நீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கும் எப்படி ஃபேவரா போச்சு அப்படின்றத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. அந்த அந்த நீதிபதிகளை அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறதோ, இல்ல அந்த தீர்ப்புக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறதோ நம்மளுடைய வேலை இல்ல. அத நிறைய பேர் செஞ்சாங்க அப்படின்றதுனால அவங்க மேல அவதூறு வழக்கு பதியப்பட்டிருக்கு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் ஒடுக்குமுறையா இருக்கு. இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2 தரப்புக்கு ஒரு நிகழ்வுல சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, அந்த 2 தரப்பின் வாதத்தையும் எடுக்காமலே ஒரு தரப்பினுடைய வாதத்தை வச்சு ஒரு தீர்ப்பு எழுதுறது அப்படின்றது இந்திய நீதிமன்ற வரலாற்றிலேயே இது மாதிரி பார்த்தது இல்லைன்றதுதான் பலரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மாதிரி நடந்த ஒரு 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 நிகழ்வை நம்ம மேல்முறையீடு அப்படின்னு நம்மளுக்கு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் போறோம். இங்க பிரச்சனைக்குரியவர்களே அரசாங்கம் அப்படின்னும் போது அரசாங்கமே அமைக்கக்கூடிய ஒரு குழுவானது எப்படி நேர்மையா விசாரிக்கும் அப்படின்றத ஒரு கேள்விக்குறி சாமானியனுக்கும் வரும். ஏன்னா தவறு பண்ணவனையே நீ தவறு பண்ணிட்டியா, சரி ஓகே, நீ என்ன தவறு பண்ண நீயே போய் எழுதி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரிதான் இங்க நடக்குது. அது தவறாக போய் முடியும். அதனாலதான் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஆனா திமுகவினர் கிட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க உச்சநீதிமன்றத்துல 5 பெட்டிஷன் போச்சு. ஆனா தாவேகாவை தவிர மீதி 4 பேருமே சிபிஐ விசாரணை கேட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களை கூட தாவேகாவினர் தான் அவங்க தூண்டி அவங்க பேர்ல சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது தாவேகா தரப்பு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க இல்லையா? சரி, நீதிமன்றத்துல நம்ம சைட்ல வைக்கக்கூடிய சில கோரிக்கைகளை நம்ம வச்சு பேசலாம். இன்னொருத்தர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், இன்னொருத்தர் போடக்கூடிய வழக்குகளை இவங்க எப்படி பொறுப்பாக முடியும்? இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்திலே எடுத்துக்கங்க. CH தினேஷ்குமார் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கை எதன் அடிப்படையில நீங்க எடுத்து விசாரிக்கிறீங்க? இதை எதன் அடிப்படையில தாவேகாவை அந்த இடத்துல நீங்க ஜாயின் பண்ணி அந்த கட்சியுடைய தரத்தை பத்தியும் அந்த தலைவருடைய தரத்தை பத்தியும் எப்படி நீங்க ஒரு தீர்ப்புல இவ்வளவு விமர்சிக்கலாம் அப்படின்னு நம்ம கேள்வி வருது இல்லையா?
இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது உச்சநீதிமன்றத்துல தாவேகா தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்த ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான். அதில் என்ன பிரேயர் இருக்குன்றதை நம்ம தெளிவா இப்ப பேசிட்டோம். அதை தாண்டி மற்றவர்கள் போடக்கூடிய வழக்குகள்லாம் அது அவங்க கிட்ட நீங்க கேட்கணும். அந்த வாதத்தின் போது சிபிஐ விசாரணை எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து இல்ல ஒரு வாதம் வந்து தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்படலையேன்னு கேக்குறாங்க. இல்ல தேவையில்லைன்னு நான் சொல்றேன். அது ஏன் வைக்கல அப்படின்னா, முதல் கட்டமா நம்ம வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க மாநில அரசு இங்க நேர்மையாக இந்த வழக்கை விசாரிக்கல. மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்லாம நீங்க ஒரு எஸ்ஐடி அமைச்சு நீதிபதி தலைமையில ஒரு குழுவை போட்டு நீங்க விசாரிக்கிறோன்றத நம்ம சொல்றதோட நம்மளுடைய கடமை முடிஞ்சது. அத சிபிஐக்கு கொடுக்கணுமா வேணாமான்றத நீதிபதி அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய புலனாய்வு அமைப்பு விசாரிக்கும் பொழுது அது சரியாக வரல அப்படின்னா அவர்களுக்கு அப்படியே அடுத்த பவர்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய புலனாய்வு அமைப்புக்கு கொடுக்கிறது தான் சரியான ஒரு வாதமா இருக்கு. அது நீதிமன்றம் முடிவு எடுத்திருக்கு. நீங்க நீதிமன்றம் எடுத்த முடிவுக்கெல்லாம் வந்து நீங்க ஏன் இதை கேட்கல அப்படின்றதே வந்து அபத்தமா இருக்கு. திமுக காரங்க அப்படித்தாங்க பேசுவாங்க. நீங்க அவங்க கிட்ட வந்து வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. குறைஞ்சபட்ச நேர்மையை கூட அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இந்த இந்த ஒரு இந்த ஒரு துயர் சம்பவத்துல அந்த குடும்பத்தோட நிக்கிறோம் அப்படின்ற பேர்ல இந்த இடத்துல விளம்பர அரசியல, வியாபார அரசியல, உள்நோக்க அரசியல செஞ்சது ஒட்டுமொத்தமா திமுக. இன்று வரைக்கும் அவங்க செய்த ஒவ்வொரு பிழைக்கும் மக்கள் மன்றத்துல அவங்க தண்டிக்கப்படுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் சில குற்றச்சாட்டுகள் வேற வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து வில்சன் அவர்கள் கூட சொன்னாங்க, போலி பெயர்ல வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதாவது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கே வந்து அவங்களுக்கே மனு தாக்கல் பண்ண போறேன்னு தெரியல. ஆனா சில கட்சிகள் வந்து பின்னாடி இருக்கும்போது அவங்களோட பேர்ல வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு உச்சநீதிமன்றமும் தெரியாது, அவங்களுக்கு பின்னாடி இந்த லாயர்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு பணமும் இல்லை. ஆனா சில பேரை வந்து அவங்கள தூண்டுதல் பேர்ல ஒரு போலி மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களே. சரி, இதுல வந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்படுது. நான் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். அந்த வழக்கானது விசாரிக்கிறதுக்கு எடுக்கும் பொழுது அந்த வழக்கிற்கும் அதாவது பொதுநல வழக்கா போடும்போது அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டவங்க அந்த வழக்கை போடணும். இதுதான் வந்து பேசிக். நீங்க சம்பந்தப்படாதவங்கள சம்பந்தப்பட்டதா ஒரு புனைப்பு சேர்த்து பொய்யாக ஒருத்தரை நீங்க எடுத்துட்டு வந்து சேர்க்கிறீங்க அப்படின்னா அது இல்ல, இது பொதுநல மனு இல்லையே. இது வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சது பொதுமன வழக்கு இல்லையே. இல்ல தனிப்பட்ட நான் தான் சொல்றேன். இப்ப பில் போட்டிருக்காங்க. நீங்க வந்து இந்த வழக்கை எடுத்துக்கங்களேன். இதுல வழக்கு போட்டவங்க இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்ல. அந்த குடும்பத்திலிருந்து பிரிந்து இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. நாங்க வந்து பாதிக்கப்பட்ட கூடிய எல்லா குடும்பங்களையும் சந்திச்சு பேசியிருக்கோம். அவங்களுடைய குடும்ப நிலைகள் என்னன்றது தெரியும். எந்தெந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றதும் எனக்கு தெரியும். இந்த மாதிரி எத்தனை குடும்பத்துல பிரிந்து இருக்கிறார்கள். கணவனை பிரிந்து மனைவியும், மனைவியை பிரிந்து கணவர்களும் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. காசுக்காக சிலர் பிரச்சனை பண்ற வேலைகளும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இதை தூண்டிவிடக்கூடிய நிறைய நபர்களும் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த மாதிரி வழக்குக்கு தூண்டி விடப்பட்டார்களா அப்படின்றத நீதிமன்றம் நிரூபிக்கட்டும். வில்சன் அவர்கள் இவ்வளவு பேசுறாரு இல்லையா, அந்த நீதிமன்றத்துல தாவேகாவின் தூண்டுதலின் பேர்ல தான் இவங்க வழக்கு போட்டாங்க. நம்ம நிரூபிக்கட்டும். நிரூபிச்சா நடவடிக்கை எடுக்க போது நீதிமன்றம். அப்படியே அதை வந்து பிரஸ்ல வந்து பேசுறீங்க. நீங்க இதெல்லாம் வந்து உள்ள நீதிபதி கிட்ட பேச வேண்டிய விஷயம். அதை கொண்டு வந்து அங்க பேசாம இங்க வந்து பிரஸ்ல பேசுறது வந்து நாடகத்தின் உச்சம். உள்ள பேசினா அங்க தெளிவான பதில் கிடைச்சிடும். அதனால அங்க பேச மாட்டாங்க. வெளியே வந்துட்டு கதை கட்டணும். நம்மளுடைய மீடியா இருக்கு. மீடியாவை நம்ம பாக்கெட்ல வச்சிருக்கோம். அதனால நம்ம எதை பேசினாலும் இந்த மீடியா வந்து அதை செய்தி ஆக்கிடும். சின்ன சின்ன பிளக் கார்டு போட்டுரும், தம்பனையில் வச்சிரும். இதை வச்சு நம்ம மக்களை ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு மனநிலையில தான் உள்ள பேச வேண்டிய விஷயத்த வெளியே பேசிட்டு இருக்காரு. நீங்க உள்ள பேசிருந்தீங்கன்னா நீதிபதி என்ன சொல்லியிருப்பாரு? விசாரிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கா? இவர்கள் தூண்டுதலின் பேரில் வழக்கு போட்டிருக்கிறார்களா? விசாரிங்கள்னு நீதிபதி சொல்லி முடிச்சிருப்பாரு. அது ஜோடிக்கப்பட்ட வழக்காக இருந்தா அதுக்கான தண்டனை நீதிபதி கொடுக்க போறாரு. அத மக்கள் மன்றத்துல வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசுறது அவசியம் என்ன இருக்கு? இதுல நாடகம் தான் தெரியுது. இப்படியே வச்சுக்கோங்க. மொத்தம் 5 வழக்கு. 2 வழக்கு நீங்க சொல்ற மாதிரி உதாரணத்துக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. 2 வழக்க குவாஷ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற 3 வழக்குல என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க? சிபிஐக்கு போகணும்னு கொடுத்தாச்சு. அப்ப இந்த வழக்குல நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க ஜோடிக்கப்பட்டதா கூட இருக்கட்டும். நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவினரோ இல்ல பாஜகவினரோ இங்க ஜோடிச்சு கொண்டு வந்து போடப்பட்ட வழக்கா இருக்கட்டும். அவங்களுக்கு ரத்த சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு போகணுமா இல்லையா? நீதிமன்றம் முடிவு பண்ணுது. இந்த 5 பேரும் கொடுத்த வழக்குல 2 போச்சுனாலும் மிச்சம் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்கான வழக்குக்கு நீதி கொடுக்கணுமா வேண்டாமா? இது வந்து வெளியே வந்து பேச வேண்டிய வேலையே இல்ல. ஏன் பேசுறாங்கன்னு நான் சொல்றேன். மற்ற விஷயங்களை இவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை மறைக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு குப்பை விஷயத்தை கொண்டு வந்து இவங்க பேசணும். அதைத்தான் இவங்க ஆரம்பத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த நேரேஷன் செட்டிங் தான் போயிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. நீதிமன்றத்துக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். இந்த தனிநபர் நீதிமன்றம் எப்படி இந்த வழக்கை எடுத்ததுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எவ்வளவு அவசரமா இதை எடுக்க வேண்டிய காரணம் என்னன்றதை கேள்வி கேட்டிருக்காங்க. டிவிஷனல் பெஞ்ச் இந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கும்போது நீங்க எப்படி எடுக்கலாம்னு கேட்டிருக்காங்க. பிரேயருக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி போடலாம்?
எஸ்ஓபி வேணும்னு கேட்ட ஒரு வழக்குக்கு எஸ்ஐடி போடுறேன்னு நீங்க எப்படி கொடுக்கலாம்? எதன் அடிப்படையில கொடுத்தீங்க? இது வந்து விசித்திரமா இருக்குன்னு நீதிமன்றம் குழம்பி நிக்குது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய வில்சன் என்ன சொல்றாரு? இதற்கு சம்பந்தமே இல்லாம ஆப்போசிட்ல நீங்க பாருங்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு. ஜோடிக்கப்பட்ட வழக்கு. ஏன்னா இவங்களுக்கு இதே பழக்கம். இவர்கள் ஜோடிக்கப்பட்டு பல வழக்குகள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. சென்னையில நான் சொல்றேன், சென்னையில இவங்க போட்ட ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான் தினேஷ்குமார் அவர்கள் போட்ட அந்த பொதுநல வழக்குன்னு நான் சொல்லுவேன். இல்ல நீங்க மறுக்க முடியுமா? அந்த விஷயத்தை யாராவது பேசுனாங்களா? இங்க ஒரு தரப்பு அமைதியாக இருக்கு. காரணம் இங்க பேச தெரியாமலோ இல்ல பயந்தோ கிடையாது. கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துங்க. இழப்பு எங்களுக்கு தாவேகா தரப்புல இருந்து நான் கேட்ட வார்த்தைகள். இழப்பு எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கு இழப்பு. நாங்க வலியின் உச்சத்துல இருக்கோம். கோவத்துல நாங்க ஏதாவது பேசினா அது திரும்ப எங்களுக்கு தான் வந்து வினையா முடியும். ஒவ்வொருத்தரும் யங்ஸ்டர்ஸ் பிரதர், நான் திரும்ப சொல்றேன். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த யங்ஸ்டர்ஸ கையாளுறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. இத்தனை கோடி பேரு சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் ஆச்சு அப்படின்னா யார் பொறுப்பு எடுத்துக்குவா? அதற்கு வழிவகுக்க கூடாது. உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க அப்படின்றதுதான் தாவேகா ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுத்திருந்தது. எல்லாருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தது. அதனால பேசாதீங்கன்றாங்க. பேசலன்றதுக்காக வாய்க்கு வந்த மதியெல்லாம் பேசுறதா? விமர்சனங்களை வைக்கிறீங்க. எனக்கு ஒண்ணு புரியல. இவர் வந்து ஆனந்தண்ண வந்து தலைமறைவா இருக்காரு. சிடி நிர்மல்குமார் தலைமறைவா இருக்காரு. என்ன தலைமறைவு எனக்கு புரியல. இங்க வந்து அவர்களை நீங்க அக்சஸ் பண்ண முடியல. அப்ப தலைமறைவுன்னு போட்டுருவீங்களா? எங்க தொகுதி எம்எல்ஏவை நான் 5 வருஷமா நான் பார்த்ததே இல்ல பிரதர். எங்க தொகுதி எம்எல்ஏ தலைமறைவு நான் போட்டுற முடியுமா? அவர் என் முன்னாடி வந்து நிற்க வேண்டிய தேவை இருந்ததுன்னா அவரை நான் கூப்பிடணும். இங்க ஒரு கிரிமினல் வழக்கு போட்டு அந்த கிரிமினல் வழக்கு இவங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்து இந்த எஃப்ஐஆருக்கு இவங்க விசாரிக்கிறதுக்கு வாரண்ட் வேணும்னு பிடி வாரண்ட கேட்டு கோர்ட்ல வாங்கி வாரண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல, தலைமறைவு ஆயிட்டாங்கன்னா நீங்க தலைமறைவுன்னு போடலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்க இடி ரைடு நடக்குது. ஒருத்தர் வீட்டுல ரைடு பண்றாங்க. அவர் ரைடு பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவர் மேல வாரண்ட் வருதுன்னு தெரிஞ்சு தலைமறைவாய் வெளிநாடு ஓடி போறாரு. இன்னொரு உதாரணம் சொல்லணுமா? இங்கே அமைச்சராக இருந்த ஒருத்தர் அவரை கைது பண்ணி அவரை இடி விசாரணை வளையத்தை கொண்டு போது அவருடைய தம்பி தலைமறைவாகிறார். அவர் இங்கேயே சுத்துறாரா இல்ல வெளிநாடுகளுக்கு ஓடுறாரான்னு தெரியல. அதையெல்லாம் நீங்க பெருசா பேசல. அவர் திரும்பி வந்தோடனே அவர் புனிதராக்கப்பட்டார். இன்னைக்கு வந்து முப்பெரும் விழாவுல அந்த விழாவை தூக்கி பிடிக்கக்கூடிய 2 தளபதிகள்ல தூண்களா நிக்கிறாரு. தலைமறைவா இருந்ததுன்னா அது தலைமறைவு. இது அவங்க பிரைவசி, அவங்க தனியா இருக்காங்க, தனிமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வருத்தத்துல இருக்காங்க. ஏங்க ஒரு 15 நாள் இந்த துக்கத்தை வந்து வெளியே வந்து கண்ணீர் கலங்க வெளியே வந்து பேச முடியாம அவ்வளவு துக்கத்தை வந்து தொண்டை அடைக்க உள்ள இருக்காங்கன்னா அவங்கள போட்டு தலைமறைவு. இது கேரக்டர் அசாசினேஷன், வேற எதுவும் இல்ல. உங்களை எதிர்த்து பேச யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ இந்த மீடியா வச்சு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்க தான் போறோம். ஓகே சார், இப்ப பொலிட்டிக்கல்லே பார்த்தோம்னா இப்ப பொதுவா ஒரு கருத்து இருக்கு. எப்படின்னா சிபிஐக்கு ஒரு விசாரணை போயிருச்சு அப்படின்னா அது பாஜக வந்து ஒரு கைப்பாவே யூஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கட்சிகளை பாத்திக்குவாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப இதே வழக்கு வந்து இப்ப சிபிஐக்கு போயிருக்கு அப்படின்னும் போது பாஜக வந்து தாவேகாவை கண்ட்ரோல் பண்ற வகையில் ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்ல பிரதர், முக்கியமா நீங்க இதுல ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்து இந்த சிபிஐய மத்திய அரசும் பாஜகவும் இங்க கொடுக்கல. இங்க நாங்களும் கேட்கல. கொடுத்தது நீதிமன்றம். இல்ல, நீதிமன்றம் கொடுத்துருச்சு. இப்ப வந்து இத வந்து பாஜக வந்து கைப்பாவே யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறேன். இந்த விமர்சனம் வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த நான் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்தே ஆகணும். நீதிமன்றம் மாதம் இங்க அறிக்கை சப்மிட் பண்ணும். நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இங்க இந்த விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கிறத மாசம் இங்க ஒரு அறிக்கையா சப்மிட் பண்ணணும். விசாரணையில என்னென்ன நிலை இருக்கு, எது தவறுதான் நடக்குது, எந்த இடத்துல தவறு நடக்குதுன்னு நீதிபதி அங்கேயே சுட்டி காட்டி இந்த விசாரணையில நீங்க ஒன் சைடா போறீங்கன்னு நினைக்கிறேன், தவறு திருத்திக்கங்க, இதெல்லாம் திருத்துங்கன்னு நீதிமன்றம் கொட்டும். இது பல இடங்கள்ல திமுகவே செஞ்சிருக்கு. நீதிபதி தலைமையில இந்த விசாரணை அமையணும், சிபிஐ வேணும்னு திமுக கேட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இந்த சிபிஐ விசாரணை, நீதிமன்றம் இதெல்லாம் வந்து நடுநிலை. எதிர்கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணா பாஜக பிடிமா? நான் என்ன கேக்குறேன்னா, இதுல இவங்க யார வந்து அக்யூஸ் பண்றாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை அக்யூஸ் பண்றாங்க. உச்ச நீதிமன்றம் போட்டு இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐடிய, ஒரு சிபிஐ விசாரணைய பாஜகவின் தூண்டுதல்ல போடாத மாதிரி நீங்க உச்ச நீதிமன்றத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. அவங்களுடைய நடுநிலை தன்மையை குறைக்கிற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. இந்த விமர்சனங்கள் வைக்கிறவங்க உச்ச நீதிமன்றத்தின் தரத்தையும் அவர்களுடைய மாண்பையும் குலைக்கும் விதமாக விமர்சனம் வைக்கிறாங்கன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இங்க தாவேகாவுக்கோ பாஜகவுக்கோ எந்த இடமும் இல்லை. முழுக்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு, மக்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள், பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும், சட்டப்படி கிடைக்கணும் போது நீதிமன்றம் ஒரு ஸ்டெப் எடுக்குது. அதற்கு நீங்க அரசியல் சாயம் பூசணும் அப்படின்னா பூசிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் நிச்சயம் நீதி வெல்லும்.
சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இந்த கரூர் போகறதுக்காக காவல்துறையிடம் விஜய் வந்து ஒரு மனு ஒண்ணு குடுக்குறாரு. அந்த மனுல வந்து ஒரு 5 கோரிக்கைகள் வந்து விஜய் கேட்கிறாரு. அது ரொம்ப விமர்சிக்கப்படுதே. அதாவது ஒரு பிஎம்க்கு குடுக்க வேண்டிய ஒரு புரொடெக்ஷன் வந்து விஜய் வந்து கேட்கிறாரு அப்படின்ற அளவுக்கு இருக்கே அந்த விமர்சனங்கள்லாம். நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் பிரதர். இங்க வந்து முதலமைச்சர் ரோட் ஷோ போனாலோ பிரச்சனை வர்றதில்ல, கூட்டம் வர்றதில்ல. பிரதமர் ரோட் ஷோ போனாலோ கூட்டம் வர்றதில்ல. ஆனா ஒரு ஒரு தனிநபர், ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், முன்னாள் நடிகர், அவர் இங்க வந்தா ஒரு கூட்டம் கூடுது. அதுவும் கணக்கில நம்மளால கணிக்கவே முடியாத அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான கூட்டம் கூடுது அப்படின்னும்போது, அத கண்ட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த ஈவென்ட்டே எடுத்துக்கங்க. காவல்துறை கிட்ட ஏன் போறாங்க தாவேகா? மக்களுடைய பாதுகாப்ப உறுதி செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுக்காக நீங்க வரவே வராதீங்கன்னு சொல்றது இங்க காவல்துறையுடைய நிலைப்பாடா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தவறு. இன்றைக்கும் அவர் சட்டத்தின்படி நிற்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன். கரூர்ல எந்த ஒரு விதிமீறலும் நடக்கவில்லை தாவேகா சார்பாக. மொத்தமாக இங்கே ஜோடிக்கப்பட்ட கதைகள் தான் நெறைய இருக்கு. அவங்க கடைசி வரைக்கும் இன்னைக்கு நெறைய விஷயம் நான் உதாரணத்துக்கு சொல்ல முடியும். ரோட் ஷோ பண்ணக்கூடாது, வெளிய வந்து கையாட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, இந்த 10 நாளா என்ன பேசுறாங்க? விஜய் வெளிய வந்து கையாட்டி பேசிட்டு போயிருந்தாருன்னா அப்படியே கூட்டம் கலைஞ்சிருக்கும், கூட்டம் குறைஞ்சிருக்கும்ன்றாங்க. அங்கங்க எல்இடி ஸ்கிரீன் வச்சிருந்தா இந்த கூட்டம் அங்கங்க பார்த்துட்டு நின்றுருக்கும். விஜய் நோக்கி வந்திருக்காதுன்றாங்க. இதே 2 நிபந்தனைகள் காவல்துறை குடுத்தது. ரோட் ஷோ பண்ணக்கூடாது, வெளிய வந்து கையாட்டக்கூடாதுன்னு சொன்னதும் காவல்துறை. இன்னைக்கு என்ன பேசுறாங்க? வெளிய வந்திருந்தா கூட்டம் குறைஞ்சிருக்கும்ன்றாங்க. எல்இடி ஸ்கிரீன் போடக்கூடாதுன்றது 11வது நிபந்தனை. எந்த இடத்திலும் எல்இடி ஸ்கிரீன்ஸ் வைக்கக்கூடாதுன்றது நிபந்தனை. இப்போ என்ன சொல்றாங்க? எல்இடி ஸ்கிரீன்ஸ் வைத்திருந்தால் கூட்டம் குறைஞ்சிருக்கும் அப்டின்ட்டு. இன்னைக்கு இந்த நிபந்தனைகள் அவர் கேட்கிறதுமே பாதிக்கப்பட்ட மக்கள பிரைவசியா போய் பார்க்கணும்னு நெனைக்கிறாரு. ஒவ்வொரு குடும்பத்திலயும் அந்த வீட்டுல போய் நிக்கணும்னு நெனைக்கிறாரு. நான் போயிருக்கேன் ஒவ்வொரு வீட்டுக்கும். அந்த சந்துகள்ல வண்டி போக முடியாம நடந்து போகக்கூடிய சந்துகள் இருக்கு. எவ்வளவு வீடுகள் இருக்கு தெரியுமா? வேலுச்சாமிபுரம் அப்படின்றத சுத்தி வெறும் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கு. ஒரு காவலரின் மனைவி இறந்திருக்காங்க. இந்த கூட்ட நெரிசல்ல. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள விஜய் அவர்கள் மாரி ஒருத்தர் போறாரு அப்படின்னா, அங்க எந்த அளவுக்கு திரும்ப கூட்டம் கூடும். நீங்க பப்ளிக் அங்க கேதர் ஆவுங்க, கட்சிக்காரங்க கேதர் ஆவுங்கன்னு யாரும் சொல்லவே வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன் வந்து சேர்ந்தாலுமே அங்க கூட்டம் மிகப்பெரிய கூட்டமா மாறும். திரும்பவும் நான் சொல்றேன், விஜய் அவர்கள் இங்கிருந்து திருச்சி போய், திருச்சியில இருந்து சாலை மார்க்கமா அங்க போறாரு அப்படின்னா, யாரும் மீடியா கண்டுக்காம இருந்தாலே போதும். யாரும் அத கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கார் போகுது. ஆமா, நெறைய கார் டெய்லி போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு கடந்து போயிருவாங்க. ஆனா முன்னாடியும் பின்னாடியும் இந்த மீடியாஸ் பண்றக்கூடிய அந்த அட்ராசிட்டிஸ் இருக்குல்ல, அத பார்த்து தான் பின்னாடியே போறான். விஜய் போறார் போல அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு போற மாரி இவங்க தான் அத வந்து ப்ரபகண்டா பண்ணி கொண்டு போறாங்க. அதுவே பாதுகாப்புக்கு லேப்ஸ் ஆகுது. வரக்கூடியவர்கள் வண்டியில வரக்கூடியவர்கள் ஹெல்மெட் போட்டுட்டு வாங்கன்னு அவரும் சொல்றாரு. அவருக்கும் எல்லா மக்களும் பாதுகாப்பா இருக்கணும்ன்ற அக்கறை இருக்கு. இது துளியும் இல்லாத இங்க இருக்கக்கூடிய சிலரால தான் இவ்வளவும் நடக்குது. வராதீங்கன்னு சொன்னாலும் அவன் வரான் அப்படின்னா, நீங்க அதுக்கு ஏன் இடம் குடுக்குறீங்க? அத தவிர்த்துருங்க. எனக்கு நான் வந்து அந்த குடும்பத்தோட போய் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல முக்கியமா இங்க வந்து ஒரு ஒரு அடிப்படை உரிமை இழந்துட்டு நிக்கிறது விஜய் அவர்கள். சிம்பிளான விஷயங்க. நீங்க நெனச்சா இன்னைக்கு நம்ம கடைவீதிக்கு முடியும். நீங்களும் நானும் இன்னைக்கு நெனச்சா ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் ஒரு படம் பார்க்க முடியும். நீங்களும் நானும் நெனச்சா ஒரு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்க முடியும். அவரால வாங்க முடியல. அவருடைய பிரைவசி மொத்தமா பாதிக்கப்படுது. ஏன்னா இங்க மக்கள்ல இருந்து, மீடியால இருந்து எல்லோருமே அவர பார்க்கணும், அவர் கூட நிக்கணும் அப்படின்னு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. நீங்க இந்த புரொடக்ஷன்ஸ்லாம் குடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறது, அடிப்படையில மத்தவங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். நீங்க அதையுமே கேலி பண்ணுவேன். நீங்க அத வந்து விமர்சனம் பண்ணுவான்னா, விமர்சனம் பண்ணிட்டு போங்க. எல்லா விமர்சனங்களையும் தாண்டி சட்டப்படி நான் இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ரிட்டர்ன்ல ஒருத்தர் பர்மிஷன் கேட்கிறாருன்னும் பொழுது, நீங்க அதுக்கு ரிட்டர்ன்ல பதில் குடுக்கணும். ஒரு பர்மிஷன் கேட்டு குடுத்தா, அத ஒரு 10 நாள் வச்சுக்கிட்டு ஊற போட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பதில் குடுக்குறது. திரும்ப அதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்விய கேட்டு, திரும்ப 1 வாரம். இப்படியே காலம் கடத்தி அவர ஒடுக்கலான்னு பாக்குறாங்க. அதனால தான் அவர் அடுத்து அடுத்து எஸ்கலேஷன் போயிட்டே இருக்காரு. நீங்க அவர எந்த அளவுக்கு அமுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அவர் டபுளா வந்து பவுன்ஸ் ஆகுறாரு. இன்னும் இப்போ ஒரு மண்டபத்துல கூப்பிட்டு எடுத்து பேசுறது, அந்த குடும்பங்கள கூப்பிட்டு ஒரு இடத்துல ஒரு மண்டபத்திலே ஒரு ஹாலோ எடுத்து பேசணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கூட மண்டபங்கள் அவருக்கு குடுக்கல. பல பிரச்சனைகள் இருக்கு. மண்டபங்கள் கிடைக்கல. பெரிய பிரச்சனைய அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அங்க பார்த்தோம். அவ்வளவு மண்டபங்கள் இருக்கு. நான் சனிக்கிழமை அன்னைக்கு விசிக தலைவர் திருவாளன் அவர்கள் கூட அங்க நிகழ்ச்சி நடத்தியிருந்தாரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி குடுத்திருந்தாரு. நாங்களும் அங்க இருந்தோம். அவருக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தேவையில்ல. கூப்பிட்டார். ஒரு இடத்துல 41 குடும்பங்கள சேர்ந்தவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு நிதி குடுத்து அத முடிச்சு அனுப்பிட்டார். இது சாதாரணமா நடந்து முடிஞ்சுச்சு. பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதே விஜய் அண்ணா செஞ்சாருன்னா, அங்க என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல. இத நான் வந்து பெருமைக்காக சொல்லல. எதார்த்தமா நடக்குதுன்னு சொல்றோம். அந்த நடக்கிற விஷயங்கள பாதுகாப்பா நீங்க குடுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். ரிக்வெஸ்ட்டா தான் வைக்கிறாரு. அத ஏன் நீங்க வந்து வேறு விதமா நீங்க பிரதமருக்கே குடுக்காத இவருக்கு ஏன் குடுக்கணும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து விமர்சனம் தான் முன்னாடி வருது அப்டின்னா,
மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லைன்றதுதான் அர்த்தமா இருக்கு. அவர் போனாரு, ஒரு வீட்டுக்கும் போனாருன்னா அங்க பிரச்சனை வரும். ஓகே, ஒரே இடமா அவங்களை கூப்பிட்டு பிரைவேட்டா கூப்பிட்டு என்ன சொல்லுவீங்க, பனையூருக்கு கூப்பிட்டு இன்னும் இவங்களுக்கும் வந்து நிவாரணம் கொடுப்பாரா அப்படின்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் விமர்சன பார்வையோட தான் நான் பார்ப்பேன். எனக்கு மக்கள் மீது அக்கறை இல்ல அப்படின்றவங்க விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை. மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவராக இன்று அரசியல் களத்தில் ஒரு துடிப்பு மிக்க இளைஞராக விஜயண்ணா வந்திருக்காரு. தொடர்ந்து நீங்க அடக்குமுறை, ஒடுக்குமுறை என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் நீதியின் அடிப்படையில், ஜனநாயகத்தின் வழியில் இங்கே வெல்லக்கூடிய ஒரு ஜனநாயகனாக கண்டிப்பாக அவர் மீண்டு வருவாருன்னு ஓகே சார். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. நன்றி.